வெல்கம் டு சூப்பர் கிச்சன். உடம்புல பிளட் ரொம்ப கம்மியா இருக்கு. ஸோ அதனால ரத்த சோகை பிரச்சனை, கர்ப்பப்பை கட்டிகள், பீரியட்ஸ் இர்ரெகுலர் ப்ராப்ளம், தைராய்டு, அல்சர் ப்ராப்ளம், சுத்தமா உடம்புல இரும்பு சத்தே இல்லை, இப்படி பல வகையான பிரச்சனைக்கு ஒரே மருந்தா இது செயல்படும். இந்த பிரச்சனையெல்லாம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா வாரத்துல அட்லீஸ்ட் ஒரு முறையாவது நீங்க சமைச்சு சாப்பிட வேண்டிய காய் இதுவா தாங்க இருக்கும். இப்படி பல நன்மைகளை அள்ளித்தரக்கூடிய இந்த காயை வச்சு ஒரு அருமையான சுவையான ரெசிபி எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். இந்த ரெசிபி செய்யறதுக்காக நான் சுண்டைக்காய் தாங்க எடுத்திருக்கேன். இது நாட்டு சுண்டைக்காய். இப்போ பார்த்தீங்கன்னா சுண்டைக்காய் இது மாதிரி நல்லா கொத்து கொத்தாக தான் இருக்கும். அதனால இந்த காம்புல இருந்து இந்த சுண்டைக்காயை தனியாக பிரித்து இது போல கிள்ளி எடுத்துடலாம். இன்னைக்கு காய்கறி மார்க்கெட்டில் ரொம்ப விலை மலிவாக கிடைக்கக்கூடிய காய்களில் இந்த சுண்டைக்காயும் ஒன்றுங்க. நான் பாருங்க இப்போ எல்லா காயுமே காம்புகளை நீக்கி இது போல எடுத்துட்டேன். இப்போ கிட்டத்தட்ட இது ஒரு 200 கிராம் அளவுடைய சுண்டைக்காய் இருக்கும். இப்போ ஆஞ்ச இந்த சுண்டைக்காயை கொஞ்சம் கொஞ்சமா ஒரு பவுல்ல சேர்த்துட்டு இந்த மாதிரி இடிகளால லைட்டா தட்டி தட்டி விட்டு எடுங்க. ரொம்ப ஃபோர்ஸா தட்டிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் இதுல இருக்கிற விதைகள் எல்லாமே வெளியில தனியா நீங்கி வந்துடும். ஸோ இந்த மாதிரி விதைகள் நீங்கி வராத அளவுக்கு லைட்டா தட்டி எல்லா சுண்டைக்காயுமே எடுத்துக்கோங்க. அடுத்ததா லைட்டா இடிச்சு வச்சிருக்க சுண்டைக்காய் எல்லாத்தையுமே ஒரு பாத்திரத்துல தண்ணீர் நிரப்பிட்டு அதுல இந்த சுண்டைக்காயை சேர்த்துட்டு கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் மோர் சேர்த்துட்டு இந்த சுண்டைக்காயை இந்த மோர் தண்ணியில நல்லா கிளீனா இது போல வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப போட்டு கசக்க கூடாது. அதுக்கப்புறம் இதுல இருக்கிற விதைகள் எல்லாம் பிதுங்கி வெளியில வந்துடும். இப்போ கழுவுன சுண்டைக்காயை ஒரு வடிகட்டியால வடிச்சு எடுத்துருங்க. இந்த சுண்டைக்காயில இருக்கிற விதை ரொம்ப முக்கியம். இதுதான் நம்ம வயிற்று புண்ணை ஆற்றக்கூடிய மருந்தே. ஸோ விதைகள் போகாம அப்படியே ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சிருங்க. இது அப்படியே இருக்கட்டும். அடுத்ததா பேன்ல ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா நம்ம வாஷ் பண்ணி தண்ணீரை வடிச்சு வச்சிருக்க சுண்டைக்காயை இதுல சேர்த்துட்டு மிதமான தீயில ஒரு 2 ல இருந்து 3 நிமிஷத்துக்கு இது நல்ல பச்சை வாசனை போற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. சுண்டைக்காயில இருக்கிற பச்சை வாசனை தான் போகணும். அதே சமயம் இதுல இருக்கிற பச்சை நிறம் மாறாதபடிக்கு இது போல நல்ல பதமா வதக்கிடணும். இந்த மாதிரி வதக்கும் போது சுண்டைக்காய் நல்லா சாஃப்டா இருக்கும். இது அப்படியே இருக்கட்டும். அடுத்ததா கடாயில 4 டேபிள் ஸ்பூன் சமையல் எண்ணெயை சேர்த்துட்டு இதுல கொஞ்சமா கடுகு, கொஞ்சமா சீரகம், ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு குறைவா வெந்தயம், ஒரு கொத்து கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மணம் வர அளவுக்கு தாளிச்சு விடுங்க. தாளிப்பு பொருட்கள் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை நைஸா நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே 10 பூண்டு பல்ல ஒன்னும் பாதியுமா இது போல இடிச்சுட்டு சேர்த்துட்டு இதை இப்போ மிதமான தீயில கண்ணாடி பதம் வர்ற அளவுக்கு இது மாதிரி வதக்கிக்கோங்க. இப்போ இதுல 2 மீடியம் சைஸ் அளவுடைய நல்ல பழமான தக்காளியை நைஸா நறுக்கிட்டு இது கூடவே சேர்த்துக்கலாம். அடுத்ததா இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பை இந்த சமயத்துல இதுல சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்து வதக்கும் போது கூடவே உப்பு சேர்த்து வதக்கிட்டோம்னா தக்காளி சீக்கிரமா மசிஞ்சு குழஞ்சு இந்த மாதிரியான ஒரு பதத்துல ரொம்ப குறைவான நேரத்துல இது போல வதங்கி வந்துடும். அடுத்ததா இது கூட 1 டீஸ்பூன் தனிமிளகாய் தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துட்டு ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷத்துக்கு இதுல இருக்கிற பச்சை வாசனை போற அளவுக்கு இந்த எண்ணெயில நல்லா இது போல கலந்து விட்டு வதக்கிக்கோங்க. இந்த ஸ்டேஜ்ல வதக்கி வச்சிருந்த சுண்டைக்காயை இதுல சேர்த்துட்டு லைட்டா ஒரு பரட்டி விட்டுருங்க. அடுத்ததா நான் ஏற்கனவே ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுள்ள புளியை 1 கப்பு தண்ணீர்ல ஊற வச்சிருந்தேன். அதை இப்போ நல்லா கரைச்சிட்டு புளிச்சக்கையை வடிச்சிட்டு இந்த புளி தண்ணி சாரம் மட்டும் இது கூட இப்போ சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ இதை மூடி போட்டு மூடி வச்சு கொதிக்க விடாம ஓப்பன்லயே நம்ம சேர்த்திருக்கக்கூடிய புளி தண்ணி சாரோட பச்சை வாசனை போற அளவுக்கு கொதிக்கட்டும். இது கொதிக்கிற கேப்ல நம்ம ஒரு மசாலா அரைச்சு இதுல சேர்க்க போறோம். அதுக்காக மிக்ஸி ஜார் கப்ல நான் இந்த சைஸ்ல 2 தேங்காய் கீத்தை ரஃபா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கிறேன். நீங்க தேங்காய் துருவ சேர்க்கிற பட்சத்துல 1/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. இப்போ இதுல பாதி பெரிய வெங்காயத்தை தோல் நீக்கிட்டு ரஃபாவே கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்க்கிறீங்கன்னா 5 ல இருந்து 6 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இப்போ இதுல 2 பூண்டு பல் சேர்த்துக்கலாம். அடுத்ததா இதுல ஒரு பச்சை மிளகாயை 4ஆ நறுக்கி சேர்த்துட்டு இப்போ இதுல 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் கசகசா சேர்க்கும் போது உடலுக்கு ரொம்ப நல்லது. வயிற்று புண்ணை ஆற்றக்கூடிய இன்கிரீடியன்ட்ல இதுவுமே ஒண்ணுங்க. இப்போ இதை அரைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணீர் சேர்த்துட்டு நல்லா நைஸா அரைச்சிட்டு கொதிக்கிற இந்த குழம்புல சேர்த்துக்கலாம். இப்போ எக்ஸ்ட்ராவா ஒரு 1/4 கப்பு தண்ணீர் சேர்த்து மிக்ஸி ஜார் கப்பை நல்லா அலசிட்டு அந்த தண்ணியும் சேர்த்துக்கோங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா ஒரு 1/2 கப்பு தண்ணீர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த சமயம் நீங்க உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. எனக்கு எல்லாமே சரியா இருக்குங்க. இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா
மூடி போட்டு மூடி கொதிக்க விடாம ஓப்பன்லயே ஒரு 10 நிமிஷத்துக்கு இந்த குழம்புல இருக்கிற பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு சுண்டைக்காயும் நல்லா முழுமையா வெந்துட்டு இப்போ தண்ணியா இருக்கிற இந்த குழம்பு நல்ல திக்கா இதுல உள்ள தண்ணி எல்லாம் சுண்டி குறைஞ்சிட்டு குழம்பு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு இது போல ஒரு தகன்னு ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வர அளவுக்கு கொதிக்க விடுங்க. எனக்கு இந்த மாதிரி கொதிச்சு வர்றதுக்கு கரெக்டா 10 நிமிஷம் எடுத்துச்சுங்க. இப்போ இந்த மாதிரி பதம் வந்ததுக்கு அப்புறமா கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஃபைனலா சுட சுட சுவையான சுண்டைக்காய் குழம்பு ரெடி. சூடா இருக்கிற இந்த குழம்ப வேற ஒரு சர்விங் பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ இந்த குழம்பு நீங்க சுட சுட சாத்துல போட்டு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளவு சுவையா இருக்கும். வாரத்துல 2 முறை இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு முறையாவது இந்த சுண்டைக்காய் குழம்பு நீங்க ரெகுலரா சாப்பிட்டுக்கிட்டே வர பட்சத்துல நமக்கு ஏற்படக்கூடிய பல வகையான நோய்க்கு இது ஒண்ணு மட்டும் அருமருந்தா நமக்கு செயல்படும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பல மருத்துவ குணங்களை அள்ளி தரக்கூடிய இந்த சுண்டைக்காயை ரெகுலரா நீங்க சமைச்சு சாப்பிடுங்க. இது போல குழம்பா செஞ்சு சாப்பிடும் போது இதுல கசப்பே தெரியாது. ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு அப்படியே விடாம உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட் சர்க்கிள் கூட இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்க. அப்படியே மறக்காமல் சூப்பர் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.